Hello friends, last video நம்ம Gitோட basic introduction பத்தி பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டேனா Git வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். So நமக்கு இது Gitோட official website. இதல பாத்தீங்கன்னா நமக்கு 4 different links இருக்கும். So about அப்படிங்கறதுல Git பத்தி பிரீஃபா கொடுத்திருப்பாங்க. லைக் வந்து different advantages நம்ம முன்னாடி டீடைலா பார்த்திருந்ததோட லைக் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. branching and merging அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். லைக் இப்போ மாஸ்டர் அப்படின்னு ஒரு பிரான்ச் எடுக்கிறோம்னா இப்போ டெவலப்மெண்ட் இன்னொரு பிரான்ச் எடுக்கலாம், அதை மர்ஜ் பண்ணிக்கலாம், அதை அப்படி தனியாகவும் வச்சுக்கலாம். இதுலேருந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் எடுக்கலாம். இதுலேருந்து நீங்கள் இன்னொரு பிரான்ச் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு அதை கூட மர்ஜ் பண்ணிடுறீங்க. ஸோ இன்னொரு பெரிய பிரான்ச் எடுத்துட்டு மர்ஜ் பண்ணிடுறீங்க. இல்லை இங்கேருந்து இன்னொரு பிரான்ச் எடுக்கிறீங்க, அதுலேருந்து இன்னொரு பிரான்ச் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சை எடுத்துட்டு மர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் பிரான்ச்சாக எடுக்கிறீங்க, அண்ட் தென் உள்ளே போச்சு அப்படின்னா அது திரும்பி நீங்கள் வந்து எங்கேருந்து எடுத்தீங்களோ அது கூட மர்ஜ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறதான் இந்த சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லைக் ஸ்மால் அண்ட் ஃபாஸ்ட்னா என்ன டிஃப்ரென்ஸு, கிட்டுக்கும் மற்ற இதுக்கும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கமிட் போடும்போது கிட்டுக்கும் அந்த எஸ்பிஎன்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பாங்க. ஒரு க்ளோன் பண்ணுறது, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் டேக்ஸ், பிளேம், இந்த சைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்திருக்கு. ஸோ ரொம்ப கம்மியான இதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிட் வந்து கொஞ்சம் அதிகம் டைம் வந்து எடுத்துக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லைக் கிட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 138 டைம்ஸ் நம்மளுக்கு கிட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லைக் ஃப்ரீயாக இருக்கப்போ இது ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பாருங்கள், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல. அண்ட் தென் டாக்குமெண்டேஷனில் பேசிக் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம லேட்டராக வரலாம். அண்ட் தென் ஃபஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணோம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இதில் போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிட் டவுன்லோட் பண்ணிக்கணும். லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்து இப்போதைக்கு வந்திருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 2.37.2. இது வந்து விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஸ்டாண்டலோன் இன்ஸ்டாலர் நம்மளது வந்து விண்டோஸ் 64 பிட் அப்படிங்கிறதுனால இந்த லிங்க்ல வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாலேஷன் கேட்கும். எல்லாமே மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அவங்களே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அன்லெஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் மட்டும் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இனஃப். ஸோ மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். அதை மட்டும் நம்ம அப்படியே கண்டினியூ கொடுத்தாலே போதும். ஜஸ்ட் இது காப்பிரைட் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கான் வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெய்லி அப்டேட் செக் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம டிஃபால்ட்டே கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இது ரெண்டில் எந்த வெர்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி பழைய வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறனால பழைய ஆல்ரெடி இருக்க வெர்ஷன் வந்து 2.27.23. ஸோ அதை நம்ம இப்போ அடுத்த வெர்ஷன் இருக்கனால அதை நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ எனக்கு அந்த அப்டேட்கான ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பழைய டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புது கிட்டோட வெர்ஷன் இருக்கனால புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம லான்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆல்ரெடி செட்டப் எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனோட இருக்கனால நம்மளுக்கு எந்த செட்டப்பும் கேட்கல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து செட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்பில் கேட்கும். லைக் வந்து எதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம். ரெக்கமெண்டட் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அதுலேயே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெர்ஷன் எல்லாமே கொடுத்துங்க. அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் எஸ்எஸ்எல் லைப்ரரி யூஸ் பண்ணவா இல்லை வேறு ஏதாவது கேட்கவா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். அதில் வந்து செக் அவுட் விண்டோ ஸ்டைல் அண்ட் லைக் கமிட் யூனிக் ஸ்டைல் லைன் எண்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த மின் டிடிஒய் அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைக் மற்ற எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எல்லாமே செட்டப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் போயிட்டு கிட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட் கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லை கிட் பேஷ் கிட் GUI அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். நான் கிட் GUI ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ இந்த கிட் ஜியூஐ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் வந்து கிட்டோட டிஃபால்ட் ஜியூஐ, கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். லைக் இவங்களே வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு புது ரெப்போ வந்து கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு ரெப்போ வந்து க்ளோன் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்க ரெப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா அந்த ரெப்பாசிட்டரியோட லிங்க் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் தென் நியூவாக கிரியேட் பண்ணனால இந்த டேரக்ட்லியில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இது நம்ம பேசிக் கமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த கிட் ஜியூஐலேயே நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டுக்கு வந்து பேஷ் ஒன்று இருக்கும், கிட் பேஷ். இந்த கிட் பேஷில் வந்து நம்ம எல்லாமே கமாண்டாக போடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட் பேஷ், இதில் பார்த்தீங்கன்னா கமாண்டு. ஸோ கிட்கான பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ கிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன்ஸ் இப்போ கிட் -v அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட கரண்ட் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கரண்ட் வெர்ஷன் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண 2.37.2 அப்படிங்கிற வெர்ஷன். அதே மாதிரி ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா கிட்டில் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஹெல்ப். லைக் சம்வேர் உங்களுக்கு வந்து என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னு தெரிலனா கொடுத்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் கமெண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்து என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். அது போக இது வந்து ஆப்ஷன்ஸ் லைக் கிட் கூட நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அது போக உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா இது எல்லாமே க்ளோன் இனிட்டு. இந்த க்ளோன் இனிட் வந்து நம்ம மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம். ஒரு ரெப்போவை க்ளோன் பண்ணுறக்கும் இல்லைனா நம்ம தான் புதுசாக ஒரு கிட்டே கிரியேட் பண்ண போகிறோம், ரெப்போவை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் கமெண்ட்ஸ் இருக்குது. ஆட், எம்வி, ஆர்எம், ரிமூவ், மூவ், ரீஸ்டோரு, இந்த மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறக்கோ, இல்லை ஒரு கமிட் போடுறக்கோ, இல்லை ஒரு மர்ஜ் பண்ணுறக்கோ, ரீபேஸ், ரீசெட், ஸ்விட்ச், டேக், அண்ட் தென் இந்த புஷ் புல், இது வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ். ஒவ்வொரு டைமே ரிமோட் ரெப்போலேருந்து ஒரு சேஞ்சஸ்லாம் புல் பண்ணோம் அப்படின்னா கிட் புல் பண்ணுவோம், இல்லை கிட் ஃபெச் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் சேஞ்சஸ். அண்ட் தென் நம்ம சேஞ்சஸை புஷ் பண்ணுறதுக்கு புஷ். ஸோ இதெல்லாமே கொலாபரேட்டில் போட்டிருக்காங்க. நம்மளோட கமிட் ஹிஸ்ட்ரியை வந்து இது பண்ணுறதுக்கு இதெல்லாமே பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஸ்டேட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட், லாக் இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. சேஞ்சஸ் லைக் கரண்ட் சேஞ்சஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு, ரெப்போவில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆடு, ரிமூவ், மூவ் இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். லைனக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை மேக்கில் இன்ஸ்டால் பண்ணுறதோ சேம் மோஸ்ட்லி சிமிலர் ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். லைனக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த அந்த இன்ஸ்டாலேஷன் கமெண்ட் கொடுத்துட்டு பார்த்து செட் பண்ணணும். கான்ஃபிகரேஷனில் போய் இமெயிலும் நேமும் நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக் லைக் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் கிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட கான்ஃபிகரேஷன் லைக் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி கான்ஃபிகர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.